சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 24, 2026. தலைப்பு: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. சங்கீதம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றஞ்சுமராது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும். தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று அவருடைய கிருபையினிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களினிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. மத்தேயு. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டுவரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவுந்தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதைக் கேட்டு, இவன் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானேயல்லாமல் மற்றபடியல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானைச் சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே, அப்படிச் செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால், உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. யோவான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம்.
ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களைச் செய்மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்குச் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்குப் போகிறதென்றும் உனக்குத் தெரியாது. ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். கொரிந்தியர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கொரிந்தியர். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனைப் பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதைச் சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்களென்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிறபோது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அததற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காளம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காளம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல்
மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதினிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா என்பது ஆவி, கடவுள், அதாவது வரையறுக்கப்பட்ட வடிவங்களுக்கு அப்பாற்பட்ட வடிவங்கள் வெறும் பிரதிபலிக்கும் படைக்கும் ஆளும் எல்லையற்ற மூலத்தத்துவம் ஆகியவற்றுக்கு ஒத்த பொருளுடையது. கேள்வி: உடல் மற்றும் ஆன்மா என்றால் என்ன? பதில்: அடையாளம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு. அது ஜீவ தத்துவமாகிய அன்பின் பன்முக வடிவங்களிலான பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் சாரம், உயிர் மற்றும் அறிவு. அது தனித்துவமானது. ஆனால் பருப்பொருளில் அல்ல. ஆன்மா ஒருபோதும் ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. பழங்குடியினர் ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை மாபெரும் ஆன்மாவின் புன்னகை என்று அழைத்தபோது அதன் அடிப்படையான உண்மையின் சில காட்சிகளை பெற்றனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆன்மா ஒரு இருப்பற்றதாகிவிடும். ஆன்மாவிலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதன் தனது இருப்பை இழந்து விடுவான். ஆனால் அத்தகைய பிரிவு இல்லை, இருக்கவும் முடியாது, ஏனெனில் மனிதன் கடவுளுடன் இணைந்தே வாழ்கிறான். கோயில். உடல், உயிர், சாரம், அறிவு ஆகியவற்றின் கருத்து, சத்தியத்தின் மேற்கட்டுமானம், அன்பின் சன்னதி. மனதின் உயிர் கொடுக்கும் குணம் ஆன்மாவே தவிர பருப்பொருள் அல்ல. வாழ்வு என்பது ஆன்மாவின் விதி, ஏன் சத்திய ஆவியின் விதியே ஆகும். மேலும் ஆன்மா ஒருபோதும் அதன் பிரதிநிதி இல்லாமல் இருப்பதில்லை. ஆன்மாவைப் போலவே மனிதனின் தனிப்பட்ட இருப்பும் இறக்கவோ அல்லது மயக்கத்தில் மறைந்து போகவோ முடியாது, ஏனெனில் இரண்டுமே அழியாதவை. வாழ்வை புரிந்து கொண்டு நல்லிணக்கத்தை அடைவதற்கு முன்பாக இருப்பு என்பது பருப்பொருளைச் சார்ந்தது என்ற நம்பிக்கையை அறிவியல் எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். மனிதகுலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. ஆன்மாவில் மகிழ்ச்சியை தேடினால் அது மிக எளிதாக அடையப்படுவதோடு நம் வசத்திலும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்களால் மட்டுமே அமர மனிதனின் வேட்கைகளை திருப்திப்படுத்த முடியும். தனிப்பட்ட புலன்களின் வரம்புகளுக்குள் நம்மால் மகிழ்ச்சியை வரையறுக்க முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை அளிப்பதில்லை. மொட்டு மற்றும் மலரை உருவாக்கும் தெய்வீக மனம், அல்லி மலருக்கு ஆடை அணிவிப்பதைப் போலவே மனித உடலையும் பேணி பாதுகாக்கும். ஆனால் தவறான மனித கருத்துக்களின் விதிகளை திணிப்பதன் மூலம் எந்தவொரு மனிதனும் கடவுளின் ஆட்சியில் தலையிட வேண்டாம்.
மனிதனின் உயர் இயல்பு அதன் கீழ் இயல்பால் ஆளப்படுவதில்லை. அவ்வாறு ஆளப்பட்டால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறிவிடும். வாழ்வை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் முறையிடும் தீமைகளை உருவாக்குகின்றன. மனிதர்கள் பௌதிக விதிகளை நம்பி மன அறிவியலை நிராகரிப்பதால் பௌதிகமே முதன்மையாகவும் ஆன்மாவின் மேலான விதி கடைசியாகவும் ஆகிவிடுவதில்லை. அழியக்கூடிய மனம் தன்னை பற்றியும் தன் செயல்களை பற்றியும் அவற்றின் விளைவுகளை பற்றியும் அறியாதிருப்பதால்தான் உடல் தானாக இயங்குவது போல் தோன்றுகிறது. எல்லா தீய விளைவுகளுக்கும் காரணமான தொலைவில் உள்ள மற்றும் கிளர்வூட்டும் காரணியானது சடப்பொருளின் விதியல்ல, மாறாக அழியக்கூடிய மனம் என்பவற்றின் விதி என்பதை அது அறியாமலிருக்கிறது. மனமே உடல் சார்ந்த புலன்களின் அதிபதி, மேலும் அதனால் நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும். பௌதிக பொருளை துறந்து ஆன்மாவை நாடும் இந்த அறிவியல் பூர்வமான இருப்பியல் உணர்வானது மனிதன் தெய்வத்தில் கரைந்து போவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் ஒருபோதும் குறிக்கவில்லை, மாறாக அது மனிதனுக்கு விரிவடைந்த தனித்துவத்தையும் பரந்த சிந்தனை மற்றும் செயல் தளத்தையும் விரிவான அன்பையும் உயர்ந்த மற்றும் நிரந்தரமான அமைதியையும் வழங்குகிறது. இருப்பியல் அறிவியல் தந்தை பரிபூரணமானவராக இருப்பது போலவே மனிதனையும் பரிபூரணமானவனாக வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் என்பது அனைத்து இருப்புகளுக்கும் தெய்வீக மூலமான கடவுள் ஆகும். மேலும் இந்த மெய்யான மனிதன் புலன்களால் அல்லாமல் ஆன்மாவாலும் பௌதிகத்தின் விதிகள் என்று சொல்லப்படுபவற்றால் அல்லாமல் ஆன்மாவின் விதியாலும் ஆளப்படுகிறான். சூரிய குடும்பத்தை பற்றி தாலமி செய்த அதே தவறை ஆன்மா மற்றும் உடலை பற்றியும் நமது கோட்பாடுகள் செய்கின்றன. ஆன்மா உடலிலும் மனதிலும் இருப்பதால் அது பருப்பொருளுக்கு கட்டுப்பட்டது என்று அவை வலியுறுத்துகின்றன. வானியல் அறிவியல் விண்பொருட்களின் உறவுகள் குறித்த தவறான கோட்பாட்டை அழித்துவிட்டது. கிறிஸ்தவ அறிவியல் நமது புவிசார் உடல்கள் தொடர்பான பெரும் பிழையை நிச்சயமாக அழிக்கும். அப்போது மனிதனின் உண்மையான கருத்தும் தத்துவமும் வெளிப்படும். ஆன்மா மற்றும் உடல் தொடர்பான பிழையைப் போல தாலமியின் பெரும் பிழை இருப்பின் நல்லிணக்கத்தை பாதிக்க முடியாது. ஏனெனில் அந்த பிழை அறிவியலின் வரிசையை தலைகீழாக மாற்றி ஆன்மாவின் சக்தியையும் சிறப்புரிமையையும் பருப்பொருளுக்கு அளிக்கிறது. அதனால் மனிதன் பிரபஞ்சத்திலேயே மிகவும் பலவீனமான மற்றும் நல்லிணக்கமற்ற உயிரினமாக மாறுகிறான். ஆண்டவருடன் பிரசன்னமாக இருப்பது என்பது வெறும் உணர்ச்சி பரவசத்தையோ அல்லது நம்பிக்கையையோ கொண்டிருப்பது அல்ல. மாறாக கிறிஸ்தவ அறிவியலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வாழ்வின் உண்மையான செயல் விளக்கத்தையும் புரிதலையும் கொண்டிருப்பதாகும். ஆண்டவருடன் இருப்பது என்பது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதாகும். தெய்வீக அன்பினால், அதாவது பருப்பொருளால் அல்ல, ஆன்மாவினால் முழுமையாக ஆளப்படுவதாகும். வாழ்வும் அறிவும் முற்றிலும் ஆன்மீகமானவை, பருப்பொருளில் உள்ளவை அல்ல, பருப்பொருளைச் சார்ந்தவையும் அல்ல என்பதை ஒரு கணம் உணருங்கள். அப்போது உடல் எந்த புகாரையும் கூறாது. நோய் குறித்த நம்பிக்கையால் நீங்கள் துன்பப்பட்டால் திடீரென்று நீங்கள் நலமடைந்திருப்பதை காண்பீர்கள். ஆன்மீக வாழ்வு, சத்தியம் மற்றும் அன்பினால் உடல் கட்டுப்படுத்தப்படும்போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. எனவே தான் இயேசு அருளும் வாக்குறுதியின் நம்பிக்கை, என்மேல் விசுவாசம் வைக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். ஏனெனில் நான் என் பிதாவிடம் போகிறேன், ஏனெனில் அகந்தை உடலிலிருந்து நீங்கி சத்தியத்துடனும் அன்புடனும் பிரசன்னமாக இருக்கிறது.
நாம் குருட்டு நம்பிக்கையை தாண்டி உயரவில்லை என்றால் குணப்படுத்தும் விஞ்ஞானம் அடையப்படுவதில்லை, மேலும் புலன்சார் இருப்புக்கு பதிலாக ஆன்ம இருப்பும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. நாம் உடல்சார் புலன்களுக்கு மேலாக வாழ்ந்து அவற்றைச் சரிசெய்யும்போது மட்டுமே தெய்வீக விஞ்ஞானத்தில் வாழ்வை உணர்கிறோம். நன்மை அல்லது தீமையின் கோரிக்கைகளை நாம் விகிதாசாரப்படி ஏற்றுக்கொள்வதே நமது வாழ்வின் நல்லிணக்கத்தை, நமது ஆரோக்கியம், நமது நீண்ட ஆயுள் மற்றும் நமது கிறிஸ்தவ வாழ்வை நிர்ணயிக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளை வெறும் உலக புலன் உணர்வுகள், பாசம் மற்றும் வழிபாடு ஆகிய அனைத்தையும் துறப்பது உட்பட பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. இதுவே கிறிஸ்தவத்தின் எல்டோராடோ ஆகும். இது வாழ்வின் அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆன்மாவின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மாவே நமது எஜமானராக இருக்கிறது, உலக புலன்களுக்கும் மனித விருப்பத்திற்கும் இடமில்லை. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும்போது, அது மனிதனுக்கு வாழ்வின் விதியாக, ஏன், நல்லிணக்கம் மற்றும் அழியாமையின் மூலம் பௌதிக புலன்களை வென்று நிற்கும் ஆன்மாவின் உயர் விதியாகவே மாறிவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.